ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு ஹசம் கிச்சன். இன்னைக்கு ஹசம் கிச்சனில் வாழைக்காயும் மட்டனும் வச்சுட்டு ஒரு கிரேவி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது பரோட்டா, ஒயிட் ரைஸு, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாருக்கும் ரொம்ப ஏற்றது இது. இதில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 3 வாழைக்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காயும் ஒரு 3 தக்காளியும் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் ஒரு 2 வெங்காயம் அறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி இலை, மட்டன்னு ஒரு 1/2 kg எடுத்துக்கலாம். போட்டுட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் அறுத்த வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் பிரட்டி விட்டு எண்ணெயிலே வணக்கலாம். வணக்கிட்டு அது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்ட பின்னாடி அது கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே அது கூட மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் இருக்கும், எடுத்து போட்டுக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் பிரட்டி விட்டு நல்லா அந்த எண்ணெய் கொஞ்சம் வணக்கலாம். வணக்கின பின்னாடி நல்லா கொஞ்சம் பிரண்டு வரும்போது அந்த மட்டன் எடுத்து அப்புறம் அதில் போட்டுக்கலாம். எல்லா மட்டன் அதில் போட்டுடலாம். மட்டனும் போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயில் மட்டன் எல்லாம் சேர்ந்த மாதிரி பிரண்டு வரும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பிரட்டிக்கலாம். பாருங்கள், பிரட்டினோன்னு கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிரட்டலாம். பிரட்டிட்டு அது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கறிக்கும். போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த வாழைக்காயை தோல் சீவிட்டு அறுத்து வச்சுக்கலாம். அந்த வாழைக்காயும் இது கூட போட்டுக்கலாம். கறியோடவே போட்டுக்கலாம். மட்டன் வாழைக்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மசாலாவும் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது கூட அந்த வாழைக்காயும் போட்டுடலாம். இது ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப அதே செய்யணும்னு தோணும். சாப்பிட்றவங்களும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட சேர்த்து தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சதை அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட அலசி ஊற்றிக்கலாம். அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையே போட்டு ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஊற்றி நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கலாம். தண்ணி பத்தாது, இன்னொரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் கலந்த மாதிரி பிரட்டிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். கொஞ்சம் இதாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிரட்டிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். மேலே போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். உப்பு காரம் நம்ம ஏற்ற மாதிரி போதுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்தவுடனே இறக்கிடலாம். ஏன்னா ரொம்பவும் வெந்துச்சுன்னா வாழைக்காய் குழஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு கிரேவி. இது ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற குருமா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டனும் போடலாம், இது கூட போட்டு நல்லா செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.